மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. பார்வதி என்னதான் சிலைய தூக்கி அந்த குளத்துக்குள்ள போட்டாலும் பார்வதினாலேயே அந்த சிலையை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. மாயாவே கருப்புசாமி மாதிரி மாறி பார்வதியை சரியா வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ஜானகியும் மாயாவும் சேர்ந்து கருப்புசாமி தான் துணையா இருக்கணும், எப்படியாவது எனக்கு அந்த சிலையை மீட்டு தரணும்னு சொல்லிட்டு கோவில்ல போய் வேண்டுதல் பண்றாங்க. நாங்க குடும்பமா உன்னோட சந்நிதிக்கே வந்து நாங்க வந்து உங்களை வேண்டுதல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம மாயா எல்லாரும் சேர்ந்த மாதிரி குடும்பம் மட்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படியே கருப்புசாமிகிட்ட ரொம்பவே உருக்கமா நம்ம ஜானகி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவரஞ்சனியும் ஜீவாவும் சேர்ந்து தாய் மகனாட்டு நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிலையை உருவாக்கி வச்சு இன்னைக்கு அந்த சிலையை காணும்னு சொன்ன உடனே என்னால் தாங்கவே முடியல. நீ தான் கருப்பசாமி, எனக்கு அதை வந்து கண்ணில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வேண்டுதல் பண்ணும்போது நம்ம ரகுராமே அப்படியே ஒரு கருப்பு சாமியா மாறி அந்த இடத்துல வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்கும் போது பார்வதி பத்மா அதை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்வதிக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. நிஜமாவே இந்த சிலையை கண்டுபிடிச்சிருவாங்களா, நம்ம தான் வந்து காரணமாக இருக்கணும்னு தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு பார்வதி பயங்கரமாக பதட்டம் ஆகும்போது நம்ம கருப்பு சாமியான ரகுராம் ஆடிட்டு இருக்கும்போது அவங்க கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை அப்படியே நம்ம மாயாவோட கழுத்தில் படுது. நம்ம மாயா வந்து அப்படியே கருப்பு சாமியாட்டு மாறி அந்த இடத்துல ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் ஜானகி நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட சிலை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஜானகியும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் கருப்பு சாமியாட்டு மாறி எங்கே தான் சிலை இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்வதியும் இந்த மாயாவை சும்மா விடக்கூடாது, வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செய்துட்டு இருக்கா. ஏற்கனவே நம்மளை வந்து ரூமில் வந்து பார்க்கும்போது மாயா சொன்னா நீ தான் எல்லாத்துக்குமே காரணமாட்டு இருக்கோம், கண்டிப்பாக நான் வந்து அந்த சிலையை கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா. அதனால தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாயா நாடகம் ஆடிட்டு இருக்காளாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட பார்வதி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பத்மாவுக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. அப்படி பார்வதி கிட்ட வந்து பார்வதி எதுக்கும் வந்து இவளை நம்பலாமா வேண்டாமான்னு புரிய மாட்டேங்குது. ஒரு சமயம் நிஜமாவே சாமி அவளோட உடம்புல இருந்துன்னா என்னென்ன பார்வதி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதியும் இல்லக்கா எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மாயா வேணும்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அவளை விடவே கூடாது, ஏதோ வந்து சிலையை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த திசையில தானே போறா, யாருக்கும் தெரியாம அவளுக்கு கால் அப்படியே தடுக்கி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் ஒரு கட்டையை எடுத்துட்டு நம்ம மாயா போன இடத்துக்கே வராங்க. அப்படியே மாயா வந்து கருப்புசாமியா மாறி அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்வதி அப்படியே ஒரு கட்டையை எடுத்து வைக்கும்போது மாயா செம அதடியா பார்வதியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. பார்வதினால தாங்கவே முடியல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கருப்புசாமி எங்கே தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதியை தள்ளி விட்டதில் ஒரு பக்கமாக உருண்டு குளத்துக்குள்ளே போகிற மாதிரி குளத்துக்குள்ளே விழுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஜானகி எல்லாரும் சேர்ந்து சரி மாயா எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு பெண் தொடர்ந்து வராங்க. நம்ம மாயாவும் அந்த குளத்து சைடு தான் போகிறாங்க. அங்கே ஏதோ சத்தம் கேட்ட உடனே நம்ம ஜானகி கவனிக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க குளத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க போல், என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பதட்டம் ஆகும்போது அது பார்வதி தான் குளத்துக்குள்ளே விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம சிவராமன் எல்லாரும் சேர்ந்து சரி பார்வதி எப்படியாவது காப்பாற்றணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த குளத்துக்குள்ளே கொதிக்கிறாங்க. அதோட இல்லாமல் பார்வதியும் வெளியில் வராங்க. நம்ம சிவராமனோட கையில் அப்படியே அந்த சிலையும் மாட்டுது. அந்த சிலையை அப்படி எடுத்து பார்த்த உடனே ஜானகிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. ஜானகி உடனே சிலை அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் கையில் இருக்கக்கூடிய சிலையை வாங்கி சந்தோஷப்படுறாங்க. நான் வேண்டின மாதிரி எனக்கு இந்த சிலை கிடச்சிட்டு ரொம்பவே நன்றி கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாயாவோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும்போது பார்வதிக்கு பதட்டம் ஆயிடுது. ஐயோ நம்ம பேரை மட்டும் இந்த மாயா சொல்லிட்டோன்னா பிரச்சனை ஆகிடுமே, எப்படி அது இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடணுமே, ஏற்கனவே வந்து நாம் வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணால் இனிமேல் இந்த வீட்டை விட்டே துரத்துவேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறது எல்லாமே பார்வதிக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஜானகிக்கோ சிலையை கிடச்ச சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம ரகுராமோ ஜானகி நான் ஏற்கனவே சொன்னல உன்னோட நம்பிக்கை எதுவுமே வீண் போகாது, சிலையை உன் கையில் கிடச்சிட்டுல இதுக்காக எத்தனை நாளாக நீ வேண்டிட்டு இருந்த, நீ எதுவுமே கவலைப்படாத, இப்போ உனக்கு நிம்மதி தானே அப்படி கேட்கும்போது நம்ம ஜானகியும் இந்த சிலையை பார்த்த உடனே தான் எனக்கு சந்தோஷம் ஆகிட்டு, நல்ல வேலை நான் நினச்ச மொத்தம் எனக்கு சிலை என் கைக்கு கிடச்சிட்டு சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த சிலையை அப்படியே பத்திரமா கொண்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பத்மாவும் பார்வதி கிட்ட என்ன பார்வதி நீ என்ன தான் பிளான் போட்டாலும் எதுவுமே நடக்கலை பார்த்தியே, இந்த வாட்டியும் ஜானகிக்கு தான் அந்த சாமியை அருள் புரிஞ்சிருக்காங்க அப்படி சொன்ன உடனே பார்வதிக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயாவாக தான் இருக்கும், மாயா வேணும்னு இந்த செயலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இன்னொரு சைடு நம்ம மாயா அப்படியே மயக்க தெளிஞ்சு வந்த உடனே நம்ம ஜானகியும் நடந்தது எதுவுமே தெரியாதா மாயா, நல்ல வேளை எனக்கு சிலை கிடைச்சிட்டு ஒன்னால தான் மாயா இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு, எனக்கு இப்போதான் நிம்மதியாச்சு அப்படி சொல்லும்போது மாயாவும் பெரியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நானே சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மாயா பார்வதி கிட்ட வந்து எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே இந்த சிலையை எடுத்துட்டு போய் இப்படி குளத்துக்குள்ளே போட்டீங்க அப்படி சொல்லும்போது பார்வதி அதை மறுக்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது அப்படி சொல்லும்போது மாயாவும் இதோட இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க, இது வரைக்கும் நீங்கள் நிறைய செயலெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுவெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுட்டேன், இதெல்லாம் பெரிய தப்பு, பெரியம்மாவோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இந்த ஒரு செயல் ஏதாவது பண்ணிங்கன்னா இனி நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு பார்வதியை சரியாட்டு வெளுத்தெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் சிவராமனுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது, நிஜமாவே இந்த பார்வதி ஏதாவது ஒரு வேலை செய்திருப்பாளா, அது எப்படி பார்வதி அந்த குளத்துக்குள்ளே விழுந்தான்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனும் பார்வதியை பார்த்து பார்வதி நீ எங்கள் கூட தானே இருந்துட்டு இருந்த, எப்படி திடீர்னு இந்த குளத்துக்குள்ளே விழுந்த அப்படி சொல்லும்போது பார்வதி எல்லாத்தையுமே சமாளிக்கிறாங்க. நம்ம மட்டும் இந்த விஷயத்த சொன்னால் இவங்க வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க, நம்ம எதுக்காக தனியாக இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு வந்து கண்டிப்பாக எந்த உண்மையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி சமாளித்தாலுமே சிவராமனும் நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைக்கிற, என்கிட்ட சொல்லிட்டேன்னா அது பிரச்சனை இல்லாமல் போயிடும், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒரு செயல் பண்ணனா நடக்கதே வேற, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்வதியை வந்து சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. புவனேஸ்வரியும் நம்ம பிளான் பண்ணது எல்லாமே சொதப்பலாயிட்டே, பார்வதி நீ வந்து சிலையை எடுத்து எப்படியாவது அங்கே போட்டுருவேன்னு சொன்னேன், ஆனால் அது மாதிரி நடந்துச்சு, ஆனால் மறுபடியும் இந்த மாயா எல்லாரும் சேர்ந்து சிலையை மீட்டு எடுத்துட்டாங்களே அப்படி சொல்கிறாங்க. பார்வதியும் ஆமாம் அதுதான் என்னால் தாங்கவே முடியலை, இந்த சிலையை மட்டும் எடுத்து தூர போட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா அந்த ஜானகியோட நம்பிக்கை உடஞ்சிரும்னு பார்த்தேன், இப்போ மறுபடியும் சிலையை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கிட்ட சொல்லும்போது புவனேஸ்வரியும் நம்ம ஜானகி அழிக்கிறதுக்காக அடுத்த திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம ஜானகியும் சிலை கிடைச்ச சந்தோஷத்தோட அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் அப்படியே சாமி ரூமுக்கு முன்னாடி வச்சு நான் வந்து ரொம்பவே பதட்டம் ஆகிட்டேன், இப்போ தான் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, எப்படியாவது சிவரஞ்சினி கூட ஜீவா இந்த மாதிரி சிலை இருக்க மாதிரி ஜீவாவை இந்த குடும்பத்துக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி சொல்லும்போது பார்வதிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. பார்வதியும் பத்மா கிட்ட ஜீவா எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அவன் மட்டும் வந்தானா சொத்துல வந்து பங்கு கேட்பான், அதில் பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்கும், இதை வந்து விடவே கூடாது, ஜீவா வந்து இந்த வீட்டில் வராதவரை நம்ம பார்த்துக்கணும், ஜீவா யாருன்னு தெரிஞ்சு அப்படியே அவனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி பத்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தனாவும் மாயா கிட்ட சரி மாயா எப்படியோ அந்த சிலை கிடைச்சிட்டு அது வரைக்கும் சந்தோஷம், பாவம் அம்மா இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகி வந்து தனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஜீவா என்கிட்ட ஃபோனில் பேசினா எப்படியுமே ஜீவாவை கூடிய சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தனாவுக்கும் சந்தோஷம் ஆயிடுது. ஒரு கட்டத்தில் பார்வதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நம்ம மாயா மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ரகுராம் செம அதிரடியாக பார்வதி இனிமேல் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.